வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உரிய திதி எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை அப்படின்னு பார்க்குறோம். சனிக்கிழமை பொதுவாக நல்ல நாள் கிடையாது. பொதுவாக அது உங்களுக்கும் தெரியும். சில ராசிகளுக்கு மட்டும் நல்லா இருக்கு. அவை எந்த ராசிகள்ங்கிறத நாங்கள் இப்போ சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். ராகுவுக்கும் உரியது சனிக்கிழமை. சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரத்தில் இருந்தால் வலுவாக இருக்கிறார்னு அர்த்தம். எல்லாத்தையும் கணிச்சு நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. அப்புறம் என்ன நல்லா இருக்கு. உங்க பிறகு பலமான தைரியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி. அனுகூலமான எண் 7, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும் சொல்றோம். திருஷ்டி ஓவரா இருக்கு உங்களுக்கு. எனவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. சந்திரனுக்கு நல்ல ராத்திரியில, சூரியனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் இருக்கிறப்ப, சூரியன் இருக்கிறப்ப மனசுல சில மந்திரங்கள் ஆள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். என்ன சொல்றது? ஓம் காலகனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, குரோத வசையே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. சுஜாதா அவர்கள் ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கார். ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், படிச்சு பாருங்க. இலவசமா கிடைக்குமா செல்போன்ல? அதான் உங்க கேள்வி. தேடி பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி அல்லது கருப்பு நிற துணி தானமா கொடுத்துருங்க. பழசு புதுசு சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமா, செஞ்சிருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வழக்கு இருக்கிறது. ராகு பகவான் இன்னும் பல மாசங்களுக்கு உதவி செய்யற 3 ராசிகள் உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. ஆனால் சனி உதவியாக இல்லை, சந்திரன் உதவியாக இல்லை. கெத்து ஓவர் அலட்டல் இருக்கு. தோத்து போயிடுவீங்க. பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை, நிதானம், பொறுமை. ஜெயமோனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. குறிப்பா நீலம் அப்படிங்கிற பகுதி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மனசு முழுக்க ஒரு சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, கௌரவியமே போற்றி, திருத்ராஷ்டிரமே போற்றி. நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன கலக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடுறது நல்லது. ஏன்? திருவாதிரையினுடைய தலைவர் ராகு. சார், நவகிரக சன்னதியே இல்லை சார் எங்க பக்கத்துல. அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லாதீங்க, தீபம் போட்டுருங்க. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். இன்னைக்கு நாள் சூப்பர். உங்கள் பிறகு பலமான பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி ஓவரா இருக்கு உங்களுக்கு. எனவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. சந்திரனுக்கு நல்ல ராத்திரியில, சூரியனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் இருக்கிறப்ப, சூரியன் இருக்கிறப்ப மனசுல சில மந்திரங்கள் ஆள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். என்ன சொல்றது? ஓம் காலகனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, குரோத வசையே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. சுஜாதா அவர்கள் ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கார். ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், படிச்சு பாருங்க. இலவசமா கிடைக்குமா செல்போன்ல? அதான் உங்க கேள்வி. தேடி பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி அல்லது கருப்பு நிற துணி தானமா கொடுத்துருங்க. பழசு புதுசு சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமா, செஞ்சிருங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கிறது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். திருஷ்டி இருக்கு சொல்றோம், வழிபாடு செஞ்சிருங்க. நல்ல நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 7, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி ஓவரா இருக்கு உங்களுக்கு. எனவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. சந்திரனுக்கு நல்ல ராத்திரியில, சூரியனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் இருக்கிறப்ப, சூரியன் இருக்கிறப்ப மனசுல சில மந்திரங்கள் ஆள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். என்ன சொல்றது? ஓம் காலகனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, குரோத வசையே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. சுஜாதா அவர்கள் ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கார். ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், படிச்சு பாருங்க. இலவசமா கிடைக்குமா செல்போன்ல? அதான் உங்க கேள்வி. தேடி பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி அல்லது கருப்பு நிற துணி தானமா கொடுத்துருங்க. பழசு புதுசு சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமா, செஞ்சிருங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கெத்து அலட்டல் அதிகமா இருக்கு. நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5, வடக்கு, வெள்ளை. ஜெயமோனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. குறிப்பா நீலம் அப்படிங்கிற பகுதி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு
எள்ளு கலந்த சோறு காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மனசு முழுக்க ஒரு சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, கௌரவியமே போற்றி, திருத்ராஷ்டிரமே போற்றி. நல்லது. கன்னிராசியார் நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், வீண் பேச்சு இருக்கிறது. இங்க பாருங்க, சனி உதவியாக இருக்கிற 3 ராசியில் உங்களுக்கு ஒண்ணு நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்று சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். தயவு செய்து பிரார்த்தனை முக்கியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அம்மனுக்கு தீபம் ஊட்டுருங்க. ஏன் இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம், அதனால வழிபாடு பண்ணுங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. குறிப்பா நீலம் அப்படிங்கிற பகுதி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மனசு முழுக்க ஒரு சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, கௌரவியமே போற்றி, திருத்ராஷ்டிரமே போற்றி. நல்லது. துலாராசியார் நேயர்களை சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி எதையும் உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். உங்க பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி. அப்ப திருஷ்டி இருக்காதா, பின்ன பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ராகு பகவான் இன்னும் பல மாதங்களுக்கு உதவி செய்கிற 3 ராசிகள்ல உங்களுக்கு ஒண்ணு சூப்பர். ராகுனால எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை இல்லை அல்லது குறையும். அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் அம்மனுக்கு தீபம் போட்டுருணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசு முழுக்க நாள் முழுக்க சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. அருக்கன்னா சூரியன், ஐராவதம்ங்கிறது யானையையும் குறிக்கும், நாக குலத்தையும் குறிக்கும். இந்த மந்திரங்கள் மனசு முழுக்க ஓடட்டும். ஒரு நல்ல புத்தகம் படிச்சு பார்க்கலாம். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. அல்லது உளுந்து வடை, உளுந்தினாலான உணவு. ஏன் உளுந்துக்குரிய தானியத்துக்குரிய கிரகம் ராகு, எள்ளுக்கு சனி, அதனால சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. எள்ளு உளுந்து 2 கலந்துட்டா ரொம்ப சந்தோஷம். கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. இன்னைக்கு சஷ்டி. உங்க வழிபாட்டில் முருகப்பெருமானுக்கு ஆன பிரார்த்தனையும் சேர்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம். ஆனா சுறுசுறுப்புன்னு ஏமாத்திக்குவீங்க உங்களையே. அதனால தப்பு வரும். தப்பிச்சுக்கலாம். பரிகாரம்னா அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க அம்மனுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு கோயில தீபம் போட்டுருங்க, நல்லது. ஏன், அனுஷத்தினுடைய தலைவர் சனி பகவான், அதனால சொல்றோம். இன்னைக்கு நாள் சிறப்பா இல்ல, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4 தெற்கு பச்சை. நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணுங்க. ஆமா, 1/2 மணி நேரமாவது படிக்கணும். என்ன புத்தகம் படிக்கிறது? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நாங்க சொல்லட்டுமா? அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. சார் அது கிடைக்கல, ஆல்டர்னேட் இருக்கா? சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க, நல்லது. மனசு முழுக்க சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. எள்ளு கலந்த தயிர் சோறு அல்லது மோர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்ட மறந்துடாதீங்க. ஆமா, சந்திரன் தான் நிலா. தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் கோபம், உங்க பிறகு பலம், தேவையற்ற கோபம், தேவையற்ற பேச்சு அதிகமா இருக்கு. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆமா, பரிகாரம் பண்ணிக்கணும். பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணுங்க. ஆமா, 1/2 மணி நேரமாவது படிக்கணும். என்ன புத்தகம் படிக்கிறது? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நாங்க சொல்லட்டுமா? அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. சார் அது கிடைக்கல, ஆல்டர்னேட் இருக்கா? சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க, நல்லது. மனசு முழுக்க சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. எள்ளு கலந்த தயிர் சோறு அல்லது மோர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்ட மறந்துடாதீங்க. ஆமா, சந்திரன் தான் நிலா.
மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களோட பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சி ஜெயிக்கிறது. நல்ல நாள். 7.5 சனி இருக்கு, ஆனா ராகு உதவியா இருக்கார். ராகு உதவி செய்கிற 3 ராசிகள் உங்களுக்கு ஒண்ணு. 7.5 சனி, ஆனா பாதச்சனி, கழிகிற சனி, அதனால பெருசா பிரச்சனை இல்லை. வழிபாடு முக்கியம். ஏன் திருஷ்டி இருக்கு, சொல்றோம் என்ன பண்ணணுங்கிறத. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீளம். அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் அம்மனுக்கு தீபம் போட்டுருணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசு முழுக்க நாள் முழுக்க சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. அருக்கன்னா சூரியன், ஐராவதம்ங்கிறது யானையையும் குறிக்கும், நாக குலத்தையும் குறிக்கும். இந்த மந்திரங்கள் மனசு முழுக்க ஓடட்டும். ஒரு நல்ல புத்தகம் படிச்சு பார்க்கலாம். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. அல்லது உளுந்து வடை, உளுந்தினாலான உணவு. ஏன் உளுந்துக்குரிய தானியத்துக்குரிய கிரகம் ராகு, எள்ளுக்கு சனி, அதனால சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. எள்ளு உளுந்து 2 கலந்துட்டா ரொம்ப சந்தோஷம். கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. இன்னைக்கு சஷ்டி. உங்க வழிபாட்டுல முருகப்பெருமானுக்கு ஆன பிரார்த்தனையும் சேர்த்துக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, பகல் 3 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்கா இல்ல. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். பகல் 3 மணி வரைக்கும் ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் சதயம், போராட்டாதி, அவிட்டம். பகல் 3 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 3 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு. எனவே புரிஞ்சுக்குங்க நாங்க சொல்றத. வழிபாடு முக்கியம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சூப்பர். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. 3ல இருந்து பகல் 3ல இருந்து 6 மணி வரைக்கும் பரவாயில்ல. 3 மணி வரைக்கும் நல்லா இல்ல. சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஜாக்கிரதை, ஒழுங்கா இல்ல. வழிபாடு முக்கியம் சொல்றோம். நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணுங்க. ஆமா, 1/2 மணி நேரமாவது படிக்கணும். என்ன புத்தகம் படிக்கிறது? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நாங்க சொல்லட்டுமா? அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. சார் அது கிடைக்கல, ஆல்டர்னேட் இருக்கா? சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க, நல்லது. மனசு முழுக்க சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. எள்ளு கலந்த தயிர் சோறு அல்லது மோர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்ட மறந்துடாதீங்க. ஆமா, சந்திரன் தான் நிலா. மீனராசிக்கார நேயர்களே, பகல் 3 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி, ரேவதி, புரட்டாதி. வழிபாடு முக்கியம் சொல்றோம். என்ன வழிபாடுங்கிறது சொல்றோம். அனுகூலமான எண் பகல் 1:30 வரை 2, தெற்கு வெள்ளை. 1:30 மணியிலிருந்து அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சார் 3 மணி நீங்க 1:30 இருந்து எமகண்ட ஆரம்பிச்சிருது, எதுக்கு ரிஸ்க்? வேணாம், நிதானம். பகல் 1:30 இருந்து ஜாகிரதையா இருக்கு. நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணுங்க. ஆமா, 1/2 மணி நேரமாவது படிக்கணும். என்ன புத்தகம் படிக்கிறது? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நாங்க சொல்லட்டுமா? அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. சார் அது கிடைக்கல, ஆல்டர்னேட் இருக்கா? சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க, நல்லது. மனசு முழுக்க சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. எள்ளு கலந்த தயிர் சோறு அல்லது மோர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்ட மறந்துடாதீங்க. ஆமா, சந்திரன் தான் நிலா. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.